final. Salem vs Karur. நிலப்போவது யாரு? கவுண்டரோட 3, 2, 1. Let's begin. The grand finale, Kavi to Pratap. முதல் பந்து. Oh my God. அவரே நடந்துட்டாரு வெளியில இங்க. சோ பேட்ல பட்டு உடம்புல பட்டு பால் ஏறி இருக்கு மேல. சோ முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க கவி. எக்ஸலென்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் இங்க கரூர் டீமுக்காக. இந்த மேட்ச்க்கு 5 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. டைம் இருக்கு ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி மண் வாசனை எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அதனால வெறும் 5 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 4 bowler யூஸ் பண்ணும். கண்டிப்பா கவி 2 bowler கண்டிப்பா கவி 2 ஓவர் போட்டுருவாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேனா 1 பேட்ஸ்மேனா உள்ள என்ன இங்கே சிவலிங்கம் சிக்ஸர் சிவலிங்கம் அண்ட் மாத்தகை ரஞ்சித் இப்போ உள்ள 5 ஓவர் இருக்கு. கண்டிப்பாக 2 ஓவரில் கவி போடுவார். கவி ஒரு ஆடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது கவி டு சிவலிங்கம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் லீடர் போர்டில் பேட்டிங்கில் முன்னாடி இருக்காரு இங்கே சிவலிங்கம் 100 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணி. அதே மாதிரி மாத்தகை ரஞ்சித்தும் 300 ரன் இருக்காரு. கவி இங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸில் இருக்கார் மேலே. முதல் பந்திலேயே இந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்ச்லயுமே பவுண்டரி ஆக்கியிருக்காரு. 4 6 அந்த ஃபைனல்லையும் செய்ய தவறல இங்க சிவலிங்கம். குட் ஷாட் ரெடியா இருந்தார் ஒரு ஷார்ட் பாலுக்கு. அந்த பாலே போட்டு மாட்டிட்டார் சொல்லலாம் கவி. ஸோ லைவ் வியூவர்ஸ் 404 இந்த மேட்ச் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு இது வந்து காட்டும். ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே கவியோட டீம் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி சிவலிங்கத்தோட டீம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த 1 lakh டோர்னமெண்ட்ல எல்லா டீமையும் நாக் அவுட் பண்ணி இந்த 2 டீம் மட்டும்தான் இப்போ ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிடும் யாரோ டாமினன்டான டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஸ்டெடியா போய் நின்னாரு. இருந்தாலும் கேட்ச டிராப் பண்ணிருக்காங்க இங்க. ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்கும். ஏன் சுத்தி சுத்தி வர நின்று எடுத்துக்கலாமேன்ற மாதிரி சொல்றாரு இங்க. இந்த கேட்சை எடுத்திருந்தா மேபி ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். ஆல்வேஸ் கூலா இருக்க கவியவே இங்க டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. டிராப்பிங் கேட்சஸ் டிராப்பிங் மேட்சஸ்னு சொல்லலாம் இங்க. கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஒரு பெரிய பெரிய பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் விட்டுருக்காங்க. காஸ்ட்லி டிராப்பா இருக்குமான்னு பார்க்கலாம் இங்க. இந்த ஓவர்ல ஆல்ரெடி ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தார் சிவலிங்கம். இப்போ பாத்துக்க ரஞ்சித் ஸ்ட்ரைக்ல எடுக்க வேண்டிய பாலை கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. லவ்லி பால். ஒரு இன்சைட் அவுட் கிளியர் பண்ண பார்த்தாலே சரியா படல பேட்ல டக்குன்னு திரும்பிச்சு பால் வெளியே. இந்த ஓவர்ல ஒரு 6 வந்திருந்தாலும் 7 ரன்ல போட்டிருக்காரு கவி. கிரேட் கம்பேக் ஃப்ரம் பவுலர். லைட்டா சந்தீப் சர்மா மாதிரியே இருக்காப்ல காமராஜ். லவ்லி பால் சரியான யாக்கிங்ல இருந்துக்கான ட்ரை. நல்ல டேக் அண்ட் கேட்ச் வேற இங்க. சோ கவி கையிலே போயிருக்கு. போன ஓவர்ல விட்ட கேட்ச இந்த ஓவர்ல புடிச்சாங்க சிவலிங்கம். சோ எடுத்து போய் ஸ்ட்ரைட் யாக்கர் லென்த்ல கொஞ்சம் முன்னாடி பிச்சா இருக்கு பேட்ல. அதுக்கு அப்புறம் பட்டு நேரா கவியோட கையிலே போயிருக்கு. சோ சிவலிங்கத்தோட விக்கெட்டை புடிச்சாங்க. எல்லா மேட்சும் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் சிவலிங்கம். சோ இப்போ சொல்லுங்க இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஸோ லைவ் வியூவர்ஸ் கண்டிப்பாக 1000 தொடும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். 714 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நியூ பேட்ஸ்மேன் உள்ள போலாடு பாலா பிக் ஹிட்டர் பாலா வந்திருக்காரு இங்க. ஸோ ஃபைனலில் பாலாவோட ஷோ இருக்குமான்னு பார்க்கலாம். நல்ல பேட்ஸ்மேன் பிரதாப் அண்ட் சிவலிங்கம் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போன நிலைமையில லாஸ்ட் 3 balls மோர் இந்த ஓவரில் உள்ள வந்த முதல் பந்திலேயே ஒரு முதல் பந்திலே ஸ்லாட்டில் இருந்த பந்து அள்ளி அடிச்சிருக்காரு வெளியே. மிட் விக்கெட் திசையில ஒரு மிகப்பெரிய 6 பாலா பேட்ல இருந்து குட் ஷாட். நல்ல ஷாட். வெளிதான் ஒரு ஊரு ஷாட் அகைன். ஓய்யோ மிட் விக்கெட் திசையில ஐயா போச்சு பந்தங்க. அகைன் ஒரு 6 பேக் டு பேக் 2 பால்ல 2 6. சோ 200 + 200 400 ரூபாய் அக்கவுண்ட்ல ஆட் ஆகுது. வெல் பிளேட் பாலா. குட் ஷாட். சிவலிங்கத்தை வச்சு நல்லா போட்டாரு. ஆனா பாலாக்கு இங்க ஒரு பால் ஸ்லாட்லயும் ஒரு பால் ஷார்ட் பாலாவும் போட்டிருக்காரு இங்க காமராஜ். சோ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வந்தா பவுலருக்கு கை வராதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் மித்துன்னு சொல்லுவேன். ஆனா இங்க என்னவோ அது ட்ரூங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. முதல் பந்து ஷாட் அங்க கிளியர் பண்ணிருக்கு. கவர்ஸ்ல சான்ஸ் வா. 1 பவுன்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் பால். 2 ரன்னுக்கான சான்ஸ். இக்கான டபுள் பால். ஈஸி டு லோட்டாஸாவே வாங்கி சான்ஸ் பார். அகைன் ஒரு 6 இங்க மாத்துக்க ரஞ்சித் பேட்ல வர முதல் பெரிய 6. ஃபுல் பேஸ்ல போடப்பட்ட ஒரு லோட்டாஸ். இதை எப்படி குனிஞ்சு லோட்டாஸ்
லோட்டாஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்து அடிக்கிறாருன்னு தெரியல ஸ்கொயர் லெக் திசையில. ஃபாஸ்டா இருந்தா மட்டும் தான் இதை பண்ண முடியும் இங்க. சோ குயிக்கா பேட் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஸ்விங் ஸ்பீடு வேகமா இருக்கு. மாத்துக்கை பிடிச்சு குட் ஷாட் போட முடியாது. ஷாட் அகைன் ஒரு லோட்டாஸ் வாங்கி அகைன் ஒரு 6 2 கையில பிடிச்சனால 50 ரூபாய் சொல்லிருக்காங்க. நான் ஒரு ஓவர் அடிச்சேன், நீ ஒரு ஓவர் அடின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க இங்க மாத்தி மாத்தி. நல்லா போட்டாங்க ஃபைனல் வரைக்கும். இங்க வந்து தப்பு பண்றாங்கன்னு சொல்லலாம். சோ கவி தான் இந்த ஸ்கோரோட ஃப்ளோ அகைன் பிடிச்சு கொடுக்கணும். 4வது ஓவர்ல இருந்து பிடிப்பாரு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரஞ்சித் கேப் கிளியர் பண்ண அப்படி பார்க்கும்போது ஃபீல்டர் இருக்காது. குயிக்கான ஒரு டபுள் பார்க்கணும். குயிக் டபுளிங்க. ராஜ் அண்ணா நீங்க தான் அமிச்சிக்கலாம் 100 ரூபாய். தேங்க்ஸ்ண்ணா. கவி டு மாத்துக்கை ரஞ்சித் கவியோட ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டல் ஷாட்டிங்க. சான்ஸ் ரொம்ப க்ளோஸ்ல வந்து போயிருக்கு. இங்க பின்னாடி திசையில 1 பவுன்ஸ் பவுண்டரி இங்க மாத்துக்கை ரஞ்சித் பேட்ல இருந்து. கவியோட முதல் பால்ல சோ எப்படி சிவலிங்கம் கவியோட முதல் பால்ல 6 எடுத்து வந்தாரு. அதே மாதிரி இங்க ரஞ்சித் 4 எடுத்து வந்திருக்காரு. பின்னாடி திசையில புத்துட்டு போயிட்டு இருக்கு. சான்ஸ் நல்ல ஸ்டாப். சமோஸ் ரெண்டு சேவ் பண்ணிட்டாரு. டபுளா ட்ரிபிளா குயிக்கான ஒரு டபுள் மட்டும் தான். 2 ரன் ஓடி இருக்காங்க. வெயிட் பண்ணி ஆடி இருக்காரு. கேப்ல புத்துட்டு போயிட்டு இருக்கு. சான்ஸ் பால் கிளியர் பண்ணுங்க. ஐ திங்க் இட்ஸ் a boundary. another one boundary பதிவு பண்றாரு மாத்துக்கை ரஞ்சித் தன்னோட பேட்ல இருந்து. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 50. சோ இது டீம் 50. என்னாலே பாலை ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைட் பாஸ் ஆயிடுச்சு. மோரோவர் அந்த பாலும் இந்த சாண்டும் எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. கிரீன் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது எனக்கும் அந்த பால். நல்ல ஷாட். சரியான ஷாட். சான்ஸ் பார் 6 ஒரு கையில பிடிக்கல. சோ அடுத்த 6 பதிவு பண்றாரு மாத்துக்கை ரஞ்சித். சோ கமெண்ட் செக்ஷன்ல யாரோ சொன்ன மாதிரி கவியோட ஓவரும் இங்க எக்ஸ்பென்சிவா மாறிட்டு இருக்கு மாத்துக்கை ரஞ்சித் பேட்ல இருந்து. மாத்துக்கை பிடிச்சி நிக்கிற பேட்ஸ்மேனுக்கு கவி ஓவரில் அடி விழுது. போன ஓவரில் யாரோ போன மேட்ச்ல யாரோ கேட்டிருந்தீங்க கவி ஓவர் மட்டும் ஏன் இப்படி டாட் பால் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு. நான் போன மேட்ச் சொல்லியிருந்தேன் இல்ல ப்ரோ கவி ஓவர் எக்ஸ்பென்சிவா போகும்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்பென்சிவா மாத்திக்கிட்டு இருக்காரு ரஞ்சித். இங்க மாத்துக்கை ரஞ்சித் அகைன் ஒரு பேக் ஃபுட் புல் ஷாட். சான்ஸ் ஃபார் நல்ல டேக் பண்ணீங்க சரவணன். கவி விக்கெட் எடுத்தா 200 ரூபாய் சொல்லியிருந்தாங்க வடசிரிப்பட்டி வெயிட். சோ மாத்திக்கை ரஞ்சித்தோட விக்கெட் பிடிச்சாங்க. ரஞ்சித் மட்டும் வரைக்கும் 14 பால்ல 34 ரன். எனக்கு தெரிஞ்சு லீடர் போர்டுல அவர் தான் டாப்புக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல பார்க்கலாம். சோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டா எனக்கு தெரிஞ்சு மாத்திக்கை ரஞ்சித்துக்கு தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்றேன் முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே. கிளீன் பால் ஸ்லோயரா ஃளைட் பண்ணி ஸ்டம்ப்ல போட்டுருக்காருங்க. மிஸ் பண்ணிருக்காரு வசந்த். போன மேட்ச் 2 ஆரா பதிவு பண்ணியிருந்தாரு. ப்ரோ ஒரு மேட்ச் தான் ப்ரோ லக்ல வின் பண்ணி வர முடியும். ஒரு டோர்னமெண்டோட ஃபைனலுக்கு எப்படி ப்ரோ வர முடியும்? ஏன் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட எலிஜிபிள் இல்லாத டீம் ப்ரோ. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க அவங்க ஜேகே பிரதர்ஸ் ஹீரோட மேட்ச் பாத்தீங்களா? நீங்க சரியான மேட்ச். கரூரே கவியே இல்லாம அந்த டீம் வந்து ஜேகே பிரதர்ஸ் ஹீரோட மேட்ச் வந்து டிரா பண்ணாங்க ப்ரோ. அதெல்லாம் சரியான மேட்ச். நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. லக் இருந்தா ஒரு மேட்ச் தான் இருக்கும். ஃபைனல் வரைக்கும் வர முடியாது. சரியான சரியான லாங் போயிருக்கீங்க. 3வது ஆற பதிவு பண்றாரு பாலா இங்க. சோ இந்த ஓவர் ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு அவர்தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. முதல் பந்திலேயே வார்ம் வெல்கம் பண்றாரு பவுலர் பாலா. வழங்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா வடச்சேரிப்பட்டி வெளியிட்டணியினர் புதுக்கோட்டை மாவட்டம். சூப்பரான ஒரு டீமுக்கு 2 டீமுக்குமே ஸ்பான்சர். அதுல 3-6. ஐயோ இங்க மணி தலைய பிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க பவுண்டரி. சோ மணி தலைய பதம் பார்த்திருக்கோம். இந்நேரம் மணி தலைய ஒட்டிட்டு வந்துச்சு பால். குட் ஷாட் பாலா இங்க. முதல்ல 2 பால்ல 10 ரன். ஹியூஜா எடுத்துட்டு போறாங்க டார்கெட்டை. வெளியில ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. சோ நீ கவினா நேருக்கு நேரா வச்சிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆதான் பார்க்கலாம். ஒரு நிக்கி இருந்துச்சு பின்னாடி மிஸ் பண்ணிருக்காங்க. ரன் எதுவும் ஓடல. நானே ஸ்ட்ரைக்ல இருக்கேன்னு சொல்லிருக்காரு பாலா இங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு இன்சைட் பின்னாடி போட்டுட்டு போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஸ்கோர் 70 அக்கவுண்ட் பண்ணாங்க. 71 லக்கி பவுண்டரி இங்க பாலா பேட்ல இருந்து வெல் பிளே. சோ பட்டதெல்லாம் பவுண்டரி ஆயிட்டு இருக்கு பாலாவுக்கு. 1000
வியூஸ் போயிட்டு இருக்கீங்க. 1000 பேர் லைவ்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஃபைனல் வீடியோவை. சோ பாலா இப்போ வரைக்கும் 8 பால்ல 28 ரன் பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் 1 பால் மோர் இந்த ஓவர்ல வெளியேனும். சாரி, இத லாஸ்ட் ஓவர் 5 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க ஃபைனலுக்கு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஷாட்டிங் இங்க. ஐயோ, ஒண்ணால பிடிக்கல, டிராப் பண்ணிருக்காங்க. சோ 9 பால்ல 34 ரன் பதிவு பண்ணி இந்த முதல் இன்னிங்ஸ் 79 கொண்டு வந்து 80 ரன் டார்கெட். 6 ஓவர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி 5th ஓவர் இந்த மாதிரி 9 ரன்கள் 4 பால் பேசுறாங்க. என்ன புடிச்சிருக்காரு அவருக்கு 50+50 ஸ்பான்சர் பண்ண 100 வாங்கிக்கோ. எங்களுக்கு நேரலை அளித்த உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு நன்றி. மாவட்ட வீரர்கள் திறமையை வெளிக்காட்டி வடுகப்பட்ட நண்பர்களுக்கு நன்றி. ரியாஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ராஜசேகர் ப்ரோ. குமரேசன் பெஸ்ட் பாலர் டு பெஸ்ட் ஆல். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கவி ஆன் ஸ்ட்ரைக். முதல் ஓவர் போறதுக்கு குமரேசன். லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். நல்ல பந்து கேப்ல போயிருக்கா இல்ல கையில தான் போயிருக்கு? எஸ் பார்க்கலாம். நல்ல ஷாட்டா கேப்ல போயிருக்கு நினைக்கிறேன். இங்க பாலா இந்த மரத்துக்கு பின்னாடி இங்க ஒரு சிங்கிள் குமரேசன். சோ இந்த மேட்ச்லயும் எல்லா மேட்சையும் தொடர்ந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஸ்டார்ட்டா கொடுக்குறாரு எப்பவுமே எஸ்ஓசிசிக்காக. கண்டிப்பா அவர் தான் 2 ஓவர் போடுவார் இந்த மேட்ச்ல. 80 ரன் டார்கெட். பாலாவுடைய சரியான கேமியோ. லாஸ்ட் 2 பால்ஸ் மாதிரி வரைக்கும் 2 ரன் தான். நல்ல ஷாட். இங்க கேப்ல போயிருக்கா இல்ல சிவா பாய்ஸ் கையில தான் போயிருக்கு. பெஸ்ட் ரிசல்ட் அது ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. கௌதம் குமார் கேவலமா கவுண்ட் பண்ணினா நீங்க தான் நடுவுல சான்ஸ் ஆடி பாக்கும்போது இல்லை. டாப் பாட் தி ஓவர் அது தி ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ஃப்ரம் நோலாஸ். 3 ரன் பெரிய டார்கெட் நோக்கி போய் ஆகணும். அவங்க 4 ஓவர் தான் பேலன்ஸ் இருக்கு. 77 ரன் அடிச்சாகணும். பாலா மாதிரி மேக்ஸிமம் பால்ஸ் வந்து வெளியே அடிச்சாகணும். பாலா மாத்துக்கு ரஞ்சித் சிவலிங்கம் பேட்டிங்ல ஒரு டாமினன்ஸ் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க சேலம். அதனாலே அதிக மேட்சஸ்ல எல்லா மேட்சஸ்லயுமே வந்து அதிகமான ஸ்கோரை டார்கெட்டா செட் பண்றாங்க. மேக்ஸிமம் 5 மேட்ச் ஆடிருக்காங்க. 4 மேட்ச் அவங்களே முதல் பேட்டிங் பண்ணிருக்காங்க. முதல் பந்து லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி லாங் ஆஃப்ல மிஸ்டர் சிவலிங்கம் இருக்காரு. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. ரிவர் ஸ்வீப் பண்ண அட்டெம்ப்ட் பேட்ஸ்மேன் சேவ் பண்ண பாத்துக்கோங்க. ஐ திங்க் நல்ல ஷாட்டிங்க நேருக்கு நேரா லாங் ஆன்ல. பெரிய ஷாட்டுக்கு கால் பண்ணாதீங்க ப்ரோ. நல்ல ஷாட்டிங்க லாங் ஆஃப்ல லாங் ஆன்ல கையிலே போயிருக்கு. கோலிக்கொண்டை பிடிச்சு போட்டுருக்காரு பாலா இங்க. சோ முதல் விக்கெட் இழக்கறாங்க கரூர். போறது ஓவர்ல ஒரு சிங்கிள் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிளோட இந்த 2வது பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. 2 பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6. 2 ஓவருக்கு பால் டு பால் எடுத்துட்டு வரலன்னு சொல்லலாம். எஞ்சி உள்ள 3 ஓவருக்கு 74 ஆடணும். அதிகபட்சமா 13 6 தேவை. லாங் ஆஃப் ரீஜியன்ல பாலா ஒரு சிங்கிள் தான். ஷாட்டுக்கான ட்ரை செம்ம ஹைட்டா போயிருக்கு. காட்டன் பாலுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல டேக்கன். கவியும் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம். கணேஷ் கீர்த்தி வந்து ஃபர்ஸ்டே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? பேக் ஃபுட் பேட்டிங் பவுண்டரி கிடைக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ரிவர்ஷிப்ல ஒரு பவுண்டரி கிடைக்குது. ஆடியன்ஸ் ஆதலுக்காக இந்த ஒரு பவுண்டரியா பார்க்கப்படுகிறது. எஸ் ஒரு 11 ஆறுதலான ஒரு பவுண்டரி இங்கே காமராஜ் பேட்ல இருந்து சுவிட்ச் ஹிட்ல. கணேஷ் கீர்த்தி வந்து முதல் செமிஃபைனல் குவாலிஃபயர் மேட்ச்லேயே சொல்லியிருந்தாரு. முதல் பிரைஸ் வந்து சேலம் வின் பண்ணுவாங்க, 2வது பிரைஸ் வந்து கரூர் வின் பண்ணுவாங்க, 3rd பிரைஸ் வந்து கீரூர் வின் பண்ணுவாங்க, 4th பிரைஸ் வந்து கமிட்டி எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். டாப் ஏஜ் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. முருகேசனுக்கு விக்கெட் அப்படி பார்க்கும்போது ஆனந்தன் ஒன்று விக்கெட்டிங்க. ஆஸ்கர் சிசியோட ஆர்கனைசர் அண்ணன் சிவாவோட ஃபர்ஸ்ட் ஒன். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறது சிவா. அஜித் அகேன்ஸ்ட் கேட்சுக்கான வாய்ப்பு வசந்த். ஓ மை காட், நல்ல ஒரு ரன். வசந்த் அண்ணா இவ்வளவு வேகமா ஓடுவார் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் நீங்க தான் பாக்குறேன். ஸோ டிஐலேயோட உரிமையாளர் சிவா நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர். ஒரு இடத்துல அஜித் குமார் இருக்காரு. சிவா ஸ்கூல் பாய்ஸ் இருக்கும் பாருங்க. சிவா வயசு நவுண்ட் இருக்கும் பாருங்க. தெளிவான ஒரு யாக்கரை எக்ஸிக்யூட் பண்றாரு. ரஞ்சித் வேற லெவலுங்க. தெளிவான ஒரு ஷாட் அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் பவுண்டரி கிளியர் பண்ணும்.
1 பவுன்ஸ் பவுண்டரிங்க, ஆறுதல் பவுண்டரி வருது இங்க அஜித் பேட்ல இருந்து. குட் ஷாட். டீம் ஒரு 25 டீமுக்கு மேல என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. எல்லா டீமையும் தள்ளிட்டு ஃபைனல்ல வந்து ரன்னர் அப் ஆகுறாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து ஃபோனில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே கிரவுண்டில் வந்து என்ட்ரி பண்ணி விளையாடுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் ஸோ இதான் அந்த டோர்னமெண்ட் முடிவுகிறது. ஸோ இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் SOCC சேலம் ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் ஆஸ்கர் சிசி இணைந்து விளையாடிய SOCC. இந்த டோர்னமெண்டோட வின்னர்ஸ் உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரன்னர் அப் வந்து கரூர் கவின் கரூர். ஸோ அவங்களுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருந்தால் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், லைக் போட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நாள் லைவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே வந்து உங்களுடைய அபிமான பிளேயர்ஸ்க்கான வாழ்த்துக்கள் தெரிவிங்க. டேக் கேர், டாடா, பாய் பாய். இறுதி போட்டியில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் ஹிமாலய வெற்றி.